வணக்கம் நண்பர்களே. நான் 2017 தாய்லாந்துக்கு வந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலை தேடும்போது எனக்கு வீசா இல்லை, 2 மாதம் டூரிஸ்ட் விசாவில் வந்தேன். அப்போ இவரை தான் ஆக்சிடெண்ட்டாக மீட் பண்ணேன். தாய்லாந்து இமிக்ரேஷன் சங்முத்னாவில் ஐயா, உத்தரப்பிரதேஷ். ஆனால் அவர் வந்து தாய் சிட்டிசன். ஐயாவை மீட் பண்ணி கடவுள் மாதிரி என்னோடய வாழ்க்கையில் வந்து இவர் தான் எனக்கு அந்த வீசா ரெடி பண்ணி கொடுத்தாரு. அதன் மூலமாக தான் எனக்கு டீச்சர் ஜாப் கிடச்சிச்சு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ 8 வருஷம் ஆயிடுச்சு தாய்லாந்துக்கு வந்து. என்னோடய வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட்டுக்கு ஐயா ஒரு முக்கிய காரணம். இன்றைக்கி மட்டும் அன்னைக்கு அவர் வீசா கொடுக்காட்டி நான் இன்றைக்கி இங்கே இருந்திருக்க முடியாது. அதனால் எப்போ வந்தாலும் ஐயா வந்து மீட் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவேன். ஸோ ஐயா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. உங்களுக்கு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுறது, வீசா ப்ராசஸில் ஐயா வந்து எக்ஸ்பர்ட். கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுறதில் உங்களுக்கு தாய்லாந்தில் பிஸ்னஸ் செட்டப் பண்ணணும் அப்படின்னா ஐயாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஐயா வந்து கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன், பிஸ்னஸ் செட்டப், அந்த பிஸ்னஸை வச்சு உங்களுக்கு ஒர்க் பர்மிட்டு, வீசா எல்லாம் பண்ணி கொடுப்பாரு. ஓகே, தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டான் முவாங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து எம்ஆர்டியில் போகலாம். நம்ம நிற்கிற ஸ்டேஷன் எம்ஆர்டி. சொன்னபூமில் மாதிரியே தான். சொன்னபூமில் இருக்கிறது ஏர்போர்ட் ராயல் லிங்க் ட்ரெயின். இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்டி. இந்த ஒரு பிளேன் ஏர் ஏஷியா டேக் ஆஃப் ஆக போகுது. அவ்வளோதான், பறந்துடுச்சு பாருங்கள். இந்த டான் முவாங்கில் பெரும்பாலும் ஏர் ஏஷியா தான் இருக்கும். ஒன்று பறந்துடுச்சா அடுத்து இன்னொன்று வெயிட்டிங். கரெக்டாக 1 நிமிஷம் தான் வெயிட் பண்ணுது. இந்த பிளேன் பறந்துடுச்சா இன்னொரு பிளேன் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. 1 நிமிஷத்துக்கு ஒன்று பறக்குது. அந்த வெள்ளையா இருக்குல்ல, அது வந்து லேண்டிங்கா? ஆமாம், அந்த வெள்ளையாவில் வந்து லேண்டிங் நினைக்கிறேன். லேண்ட் ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு ஏர் ஏஷியா பாருங்கள் பறக்க போகுது. இந்த வெள்ளை பிளேன் ஸ்லோ ஆயிடுச்சு. அவ்வளோதான், இப்போ தானே பறந்துச்சு ஒரு ஏர் ஏஷியா. இன்னொரு ஏர் ஏஷியா பாருங்கள், அங்கே பாருங்கள். இன்னொரு ஏர் ஏஷியா பறக்க போகுது பாருங்கள். 1 நிமிஷத்துக்கு ஒன்று மக்களே. இதை வருது பாருங்கள். வருது அப்படியே ஸ்பீடாக ஆகிட்டே இருக்கு. அப்படியே டேக் ஆஃப் தூக்கிட்டா பாருங்க. இந்த விமான நிலையத்தில் பெரும்பாலும் ஏர் ஏஷியா விமானங்கள் தான் பறக்கும். மற்ற ஏர்லைன்ஸ் 1-2 இருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிறத நீங்கள் பார்க்கிங் பண்ணியிருக்கதே பார்க்கலாம். எல்லாம் ஏர் ஏஷியா தான். டான் முவாங் ஏர்போர்ட்டு. ஏர் ஏஷியாவில் நீங்கள் டிக்கெட் போட்டிங்கன்னா சொன்னபூம் போக மாட்டீங்க, நேராக இந்த ஏர்லைன்ஸுக்கு தான் வருவீங்க. வந்துடுச்சு. அடுத்து என்ன, அடுத்த ஃப்ளைட் எங்கே? அடுத்து ஒன்று லேண்ட் ஆகுது இங்கே. அங்கே பாருங்கள், ஒன்று லேண்ட் ஆகுது தெரியுங்களா? இறங்க போகுது. அதுவும் ஏர் ஏஷியா தான். அந்த இறங்கிடுச்சு. ஸோ லேண்ட் ஆகிறதும் டேக் ஆஃப் ஆகிறதும் ஒரே டைரெக்ஷன் தான். அதை வருது பாருங்கள், லேண்ட் ஆகிடுச்சு. அது ஒரு ஏர் ஏஷியா. அதே மாதிரி கோலாலம்பூர் போனீங்கன்னா ஏர் ஏஷியாவுக்கு மட்டும் தனியாகவே டெர்மினல் இருக்கும். மற்ற ஃப்ளைட்லாம் ஒரு டெர்மினல், ஏர் ஏஷியாவுக்கு மட்டும் ஒரு டெர்மினல். பேங்காக்கில் பார்த்தீங்கன்னா இந்த டான் முவாங் ஏர்போர்ட்டே ஏர் ஏஷியாக்காரன் பிடிச்சி வச்சுருக்கான்.
எவ்வளோ நிறுத்தி கிடக்கு பாருங்கள், பஸ் நிப்பாடி கிடக்கிற மாதிரி, பஸ் ஸ்டாண்ட் மாதிரி.